இதான் நம்ம போடுற கடைசி. I am back. அப்பா சீக்கிரம் வாப்பா. சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா எமோஷனலா அந்த வில்லேஜ் ஸ்டோரி அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. நான் பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்டிங் செமையா இருந்தது. மியூசிக் கொரியோ எல்லாமே சூப்பரா இருந்தது. படத்துல ஹீரோயின்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்துல லவ் டுடே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா படம் இது? லவ் டுடே நல்லா, இது டிஃபரெண்டா இருக்குண்ணா. இது நல்லா இருக்கு. இந்த படம் ஜார்ஜ் மரியம் அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவர் பத்தி சொல்லணுமா? சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒர்க் அவுட் தியேட்டர்ல ஃபேமிலியா பார்க்கலாமா இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி? நான் சூப்பரா இருக்கு. அப்பாக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்பா சென்டிமெண்ட் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா ஜிவி எப்படி பண்ணிருக்காரு? சூப்பர் ப்ரோ. வழக்கம் போல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஜார்ஜ் மரியம் அவர் கேரக்டர் எப்படி இருக்கு? அதான் ஹைலைட்டா இருந்தாங்க. அப்பா கேரக்டர் ஜிவியோட அப்பா நடிச்சவர் ரொம்ப சூப்பர் ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே பக்கா சூப்பரா. கேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் எப்படி பண்ணிருக்காரு? ஓகே தான். எல்லாம் சூப்பர் தான் ப்ரோ. நைஸ். படம் எப்படி? நல்லா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? அப்பா பையன் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுதுங்க. நல்லா கனெக்ட் ஆகுது. ஓகே, படம் பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியோட பாருங்க. முக்கியமா அப்பா மகன் ரெண்டு பேருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி இது. கண்டிப்பா ரொம்பவே எமோஷனலா நல்லா கொண்டு போயிருக்காங்க. முக்கியமா டைரக்டர் சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லைட்டா எங்கடா கதை போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல பிச்சுட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ மரியா கண்டிப்பா வந்து பாருங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்க. தயவு செஞ்சு இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏன்னா ஸோ மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிவியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மரியம் சாதியோட அவரோட ஆக்டிவ் சும்மா சொல்லவே கூடாது. ஸோ நிறைய இடத்துல வந்து அழ வைக்குது. நிறைய இடத்துல அவர் நடிக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியாது. நம்மளோட அப்பாவே வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அப்படின்னு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சாங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பாருங்க. இல்ல கான்செப்ட் வைஸா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா ஜிவி இந்த மாதிரி பாக்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கு. புதுசா எப்பவுமே அது மாதிரி இருக்கா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. இது ஒரு நல்ல கதையா இருக்கு. டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தான் ப்ரோ இருந்தது. ஹாப்பி ராஜ் உண்மையாவே வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தது என்னன்னா, எல்லாருக்கும் இது வந்து ஒரு யூத் இது வேற மாதிரி ஒரு படம் நடந்தோம். வந்து பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாட போறாங்க. இதுக்கு அப்புறம் வர ஷோஸ் எல்லாமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். இந்த வருஷத்தோட ஒரு பெரிய ஹிட் படத்துல இது வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கல. ஒரு மொக்க படத்துல வந்து நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். சரி, இல்லைன்னா ஒரு மினிமம் கேரண்டியா இருக்கும் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா படம் உண்மையாவே சூப்பர் படம். ஒரு டிராகன் மாதிரி ஒரு அழ வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. அப்பாஸ் சாரு எல்லாமே, இந்த ஜார்ஜ் மரியானா அவர் தான் ஹீரோ. ஜிவி பிரகாஷ் வந்து சும்மா அப்படிங்கிற மாதிரி செம்மையா பண்ணிட்டாங்க. சூப்பர் படம். ஃபேமிலிக்கான படம் தான். நீங்க எந்த ஒரு இதுவும் இல்ல. ஜிவி பிரகாஷ் படம்னாலே ஒரு மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வரமாட்டாங்களா தியேட்டருக்கு. நம்பி தாராளமா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாங்ஸ் நல்லா தான் இருக்கு. அந்த ஆர்டினரி அந்த சாங் சூப்பரா இருக்கு. லைக் வைபா பக்கவா இருக்கு. படத்துல எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்ல. நல்லா இருக்கு. ஜார்ஜ் மரியம் அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவரோட ஆக்டிங் வைஸ் செமையா தான் பண்ணிருக்காரு. படத்துல காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆதா? நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தது. செகண்ட் பார்ட் ஃபுல்லா எமோஷனலா அந்த மாதிரி. எமோஷனலா ஒர்க் அவுட் ஆதா? நல்லா இருந்தது. வேற யாரு படத்துல காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க?
நல்லா பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இருந்தாங்க பட் எனக்கு கரெக்டா தெரியலனா. அதான் தெரியல. சரி ஓகே. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் வைஸ் நல்லா தான் பண்ணிருக்காங்க. அப்பாஸ் அவர்லாம் அவரு செமையா நடிச்சிருக்காரு. அவர் பண்ணது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே. லவ் ஸ்டோரியை திரும்ப பார்க்கணுமா அப்படின்னா பட் திஸ் இஸ் வெரி குட். ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸே பார்க்கலாம், பேரண்ட்ஸே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஜார்ஜ் மரியம் எப்படி படிச்சிருந்தாரு? Of course, அப்பாஸோட ரீஎன்ட்ரி வாஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அப்பாஸ் ஸ்கிரீன்ல வந்த உடனே எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்தோம். இட் வாஸ் ரியலி கிரேட். அம்மாக்கான படம் இருக்கு. அப்பாவா ஜார்ஜ் அதுதான் தட்ஸ் வாட். இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய மூவி. நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், பர்டிகுலரா யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும். ஸோ தட் தே கேன் ஃபீல் அட்டாச் வித் த பேரண்ட்ஸ். அந்த கருத்துலாம் நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா நான் வந்து பெங்களூர் வந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோகிணி வந்துக்கிறேன். க்ரௌட் வந்து அப்பா எங்க கை தட்டணும், எங்க கிளாஸ் பண்ணணும், எங்க ஆடணும், எங்க குதிக்கணும் எல்லாமே பக்கா பண்ணிக்கிறாப்ல. ஜிவி சார் ஓஜிஸ் பேக்னே சொல்லி ஆகணும். ஏன்னா முந்தட மூவிலாம் நான் பார்க்கும்போது இந்த மூவில வந்து டான்ஸ் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. எங்க டைலாக் கட்டிக்கணும், எங்க பேசணும், எமோஷனல் வந்து பயமா கனெக்ட் ஆகிக்குது. அப்பா கேரக்டரும் சரி, புள்ள கேரக்டரும் பயங்கரமா பண்ணிக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து மனசுல வந்து ஒன்னே ஒன்று ஓடி நிற்குதுன்னா ஃபேமிலியோட எப்பயுமே கனெக்ட் ஆகும். அப்பா வந்து நம்ம ஹீரோ. நம்ம என்னதான் இப்ப ஜென்ரேஷன் வந்து அப்பாவை கண்டுக்கிறதுல பெருசா இது பண்றது இல்லை. ஆனா அப்பாவுக்கும் சில இது இருக்கு. போய் பேசினாவே எல்லா பிரச்சனையும் செட்டில் ஆகணும். லாஸ்ட்ல வந்து ஒண்ணுதான் சொல்லியிருப்பாங்க, அப்பாவை ஃபிளைட்ல இருக்கும். ஆனா எனக்கு அது வந்து டேய் நீ என்ன பண்ணுங்கிற, உங்க அப்பா ஏன் எப்படிங்கிறாரு, போய் பேசு, போய் ஃபிளைட்ல சின்ன சின்ன ஆசை இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பேசுங்க. ஒரு நல்ல மெசேஜ் ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பர். படம் சூப்பரா இருந்துச்சு. ஹாப்பிராஜ் ஃப்ரெண்டுக்காக இன்னைக்கு நம்ம ரிவ்யூல நடிச்சு பேசியிருக்கோம் ஆல்ரெடி. சோ ரிவ்யூல சொன்ன எதுவுமே நான் திருப்பி சொல்ல விரும்பல. செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராவே இருந்துச்சு. ஒரு சீனுக்காக தான் அந்த டாடி கேரக்டர் நான் திருப்பி ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு அவர் வந்திருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் வர முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து சார் தேங்க்யூ ஸோ மச். அப்பானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது உங்க படங்களை பார்த்து எங்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்கீங்க. அவ்வளோ இன்னசென்டான ஒரு அப்பாவும் இருக்கீங்க, போல்டாவும் இருக்கீங்க, அவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு அப்பாவும் இருக்கீங்க. பையனோ இல்ல பொண்ணோ என்ன பண்ணாலும் பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப அழகா காட்டிருக்கீங்க இந்த படத்துல. ஸோ இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கொடுத்ததுக்கு டைரக்டருக்கும் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஃபேமிலியா பார்க்கலாமா? கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். இதுல வந்து காமெடில இருந்து, மியூசிக்ல இருந்து, ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து, லவ்ல இருந்து, ஃபேமிலி எல்லாமே வந்து எல்லாமே இருக்கிற ஒரு படம் தான் இது. ஸோ ஹாப்பிராஜை எல்லாருமே மறக்கணும்னு சொல்லுவாங்க. படம் எந்த குறையுமே நீங்க சொல்ல முடியாது. ஹாப்பி படம் வந்து ஹாப்பியா வந்து என்ஜாய்மெண்ட் பாருங்க. நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் கிட்ட போய் சேர்க்கணும். படம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரும் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நாங்க ஆடினே இருந்தோம், ஆடினே இருந்தோம். படம் ஃபுல்லா எக்ஸ்ட்ரா சூப்பரா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல டைரக்ட் பயங்கரம் பண்ணு கிஸ்டார் பயங்கர பிளாஸ்ட். நீங்க ஃபேமிலியோட வந்து எல்லாரும் கம்பல்சரி இந்த படத்துக்கு ஃபுல்லா வந்து பேரண்ட்ஸ் ஃபுல்லா அப்பா இந்த ரெண்டு பேருமே பார்க்கணும் இந்த படத்தை. இந்த படத்தை வந்து கம்பல்சரி எல்லாரும் வந்து கம்பல்சரி தியேட்டர்ல பாருங்க. ஹாப்பியா இருங்க, ஹாப்பி என்ஜாய்மெண்ட். படம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஜிவி பிரகாஷ் சார் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் மேடமும் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு. கௌரி பிரியா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சார் அப்பாஸா சார் சான்ஸே கிடையாது. படமே அவர்தான். படம் கண்டிப்பா அவர் எந்த படத்துல நடிச்சாலும் அந்த படம் சூப்பரா போகும்னு தெரியும். ஆனா இந்த படத்துல சான்ஸே கிடையாது. அவருக்காக இந்த படம் பார்க்கலாம். கண்டிப்பா அப்பாவை லவ் பண்றவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ டாடி. லவ் யூ அப்பா. லவ் யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. லவ் யூ. தேங்க்யூ. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ.